ராமனும் லட்சுமணனும் ஜடாயுவை பார்த்து அரக்கனோ என்று சந்தேகித்தார்கள். ஜடாயும் யார் இவர்கள், 2 தேவர்களோ என்று வியப்படைகிறான். இல்லை, இவன் மன்மதனோ என்று ராமனை எண்ணுகிறான். எனவே யாராக இருக்கும் என்று யோசிக்கிறான் ஜடாயு. அடே, நம் நண்பன் தசரதின் சாயல் இக்குமாரர்களிடம் உள்ளதே என்று சந்தேகப்பட்டு யார் நீங்கள் என்று கேட்கிறான். அதற்கு ராமன், நாங்கள் தசரத மகாராஜாவின் புதல்வர்கள், ராம லட்சுமணர்கள் என்று பெயர் எங்களுக்கு என்று சொன்னவுடன், மகாராஜா நலமா என்று தன் இறக்கைகளால் அவர்களை அணைத்து கொண்டு கேட்கிறான் ஜடாயு. வாய்மையை என்றென்றும் காத்த தசரதர் சொர்க்கம் சென்றார் என்றான் ராமன். ஐயோ என்று கத்திய ஜடாயு மயக்கமடைந்தான். பின் ராமலட்சுமணர்களின் கண்ணீர் அவன் மயக்கத்தை தெளிவிக்கிறது. தசரதன் உடல் நான் உயிர், யமன் உயிரை விட்டு உடல் கொண்டு போனான், அவன் என்னை கொண்டு போயிருக்க கூடாதா என்று அழுதான் ஜடாயு. நீரே என் தந்தை, இனி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சத்தியம் காக்கவே காடு வந்தோம் என்றான் ராமன். உங்கள் வனவாச முடியும் வரையில் உங்களுக்கு நான் துணையாக இருக்கிறேன், பின் நான் இறப்பேன் என்றான் ஜடாயு. சரி, உங்களை காட்டுக்கு துரத்தியவன் யார், அவனை ஒழிப்பேன் என்றான் ஜடாயு. ராமன் எல்லா விவரங்களையும் சொன்னதும், உன்னை விட உயர்ந்தோர் யார் என்று அணைத்து கொண்டான் ராமனை ஜடாயு. பிறகு சீதையையும் தெரிந்து கொள்கிறான் அவன். பிறகு எல்லோரும் பஞ்சவடியை அடைகின்றனர். லட்சுமணா, பார், எவ்வளவு அருமையான இடம். இங்கு பறவைகளும் மிருகங்களும் தம் குட்டிகளுடன் உலாவுவதை பார். தடாகங்கள், நீர் ஊற்றுகள், அழகிய மரங்கள், காய்கள், கனிகள் பார்க்க பார்க்க மனம் சந்தோஷப்படுகிறது. நானும் நீயும் சீதையும் இங்கு எவ்வளவு காலமேனும் இருக்கலாம். இங்கே ஒரு ஆசிரமம் அமைப்பாயாக என்று சொன்னான் ராமன். இந்த இடத்தில் வால்மீகியும் லட்சுமணனுடன் சேர்ந்து ஆசிரமம் அமைக்கிறார். மண் சுவர் எழுப்புதல், கூரைகள் மேய்தல், ஜன்னல்கள் அமைத்தல், சாளரங்கள் செய்தல், ஒரு அழகான ஆசிரம வீடு உருவாகிவிட்டது. இதனை பார்த்த ராமன் கண்ணீர் விட்டு, நீயே எனக்கு தகப்பனும் ஆனாய் என்று பாராட்டினான். அரண்மனை இளவரசர்களுக்கெல்லாம் அக்காலத்தில் இம்மாதிரியான கைத்தொழில் பயிற்சி கொடுக்கிறார்கள் என்று அறியும் பொழுது நமக்கு வியப்பு ஏற்படுகிறது அல்லவா? பஞ்சவடியில் மூவரும் சுகமாக வாழ்ந்து வந்தார்கள். அது மார்கழி மாதம். குளிர்காற்று வீசி கொண்டிருந்தது. எங்கும் அமைதி. கோதாவரி நதிக்கரையில் குளித்துவிட்டு உடைகளை உலர்த்திவிட்டு வந்து கொண்டிருந்தார்கள் மூவரும். பரதன் எல்லா சுகங்களையும் விட்டுவிட்டு தரையில் படுத்து கொண்டிருப்பான். எவ்வளவு நல்லவன்! நமக்காக சௌரியங்களை விட்டுவிட்டு தவ வாழ்க்கை வாழ்ந்து வருகிறான். தந்தையைப் போல எவ்வளவு நல்ல குணம்! இவன் எப்படி கைகையின் வயிற்றில் பிறந்தான்? இவனது நற்குணங்கள் எங்கே, கைகையின் துர்க்குணங்கள் எங்கே என்று லட்சுமணன் பேசிக்கொண்டே நடந்தான். லட்சுமணா, கைகையை எதற்கு திட்டுகிறாய்? அவள் நம் சிறிய தாய் அல்லவா? பரதனை ராமன் கூறுகிறான் லட்சுமணனிடம். அவள் நம் சிறிய தாய் அல்லவா? பரதனை பற்றி சொல். அவன் உத்தமன். அவன் பேச்சு என் நெஞ்சிலேயே உள்ளது. எப்பொழுது நாம் நால்வரும் ஒன்று சேர்வோம் என்று ராமனும் மனம் வருந்தி பேசினான். பின் ஆசிரமம் திரும்பியவர்கள் உணவு உண்டுவிட்டு நிம்மதியாக உட்கார்ந்து கொண்டு புராண இதிகாச கதைகளை பேச ஆரம்பித்தான். அப்பொழுது ராமாயணத்தை திசை திருப்பக்கூடிய சூர்பனகை வந்து சேர்ந்தாள். இவள்தான் ராவணனின் தங்கை. இவளால் தான் ராவணனது அழிவு ஆரம்பமாக போகிறது. ராமனை கண்டதும் காமம் அவளை பிடித்து ஆட்டியது. அவள் லட்சணமான அந்த அரக்கி ஒரு கெட்ட பெண்ணாக வடிவெடுத்தாள். அங்கு எப்படி வந்தாளாம்? அவள் இப்பொழுது ராமனை பார்த்தாள். ராமனது அழகில் அவளுக்கு காமம் ஏறியது. காமமே எல்லாவற்றிலும் கொடியது. யார் நீங்கள்? ஜடைமுடியோடு முனிவர்கள் போல் இக்காட்டுக்கு ஏன் வந்தீர்கள்? இப்பெண் யார்? சொல்லுங்கள் என்று அதட்டினாள் அரக்கி. சூர்பனகை, நாங்கள் இட்வாகு வம்சம், தசரதனின் மகன்கள். ராமன் லட்சுமணன் என்பது எங்கள் பெயர். இவள் என் மனைவி சீதை என்றான் ராமன். சரி, நீ யார்? பார்த்தால் ராட்சச பெண் போல் உள்ளாய் என்றான். ராவணனை தெரியுமா? விஸ்வரசனுடைய புதல்வன் அவன். நான் அவனது சகோதரி. சூர்பனகை என்பது என் பெயர். கும்பகர்ணனும்
விபீஷ்ணனும் எனது மற்ற சகோதரர்கள், அது தவிர இக்காட்டை ஆளும் கரனும் விஷாணனும் என்னுடைய சகோதரர்கள். நான் எதுவும் செய்வேன். என்னை கேட்கும் சக்தி யாருக்கும் இல்லை. உன்னை கண்டதும் முதல் அடங்காத காதல் கொண்டு விட்டேன். உன்னை மணந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பூச்சி போன்ற பெண்ணை தூக்கி எறி. இவளையும் உன் சகோதரனையும் கொன்று தின்று விடுகிறேன். வா, ஜாலியாக இக்காட்டில் சுற்றுவோம். காமம் தலைக்கேறி பிதறினாள் சூர்பனகை. நீ சொல்வது சரியல்ல. எனக்கோ கல்லு குண்டாட்டம் ஒரு மனைவி உள்ளாள். உன்னையும் சேர்த்து கொண்டால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். அதோ என் சகோதரன் மனைவி இல்லாமல் சிரமப்படுகிறான். அழகிலும் பணத்திலும் எனக்கு இணையானவன் அவன். அவனை மணந்து கொள் என்று தூண்டிவிட்டான் ராமன். லக்ஷ்மணனிடம் சென்று யாசித்தாள் அந்த அரக்கி. தோட்ட வேலை செய்து கொண்டிருந்த அவன் திரும்பாமலேயே பேசினான். ஏய் பெண்ணே, நானோ ராமனுக்கு அடிமை. நீ இளவரசி. அடிமைக்கு அடிமையாக இருக்க போகிறாயா? சீதையை விடு, ராமனை விடாதே என்று பரிகாசம் செய்தான் அவன். மீண்டும் வெட்கத்தை விட்டு சூர்பனகை ராமனை அடைந்தாள். ஆனால் ராமன் போக்கு காட்டவே கோபம் கொண்ட அரக்கி, இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் இவளே என்று நினைத்து சீதையை தாக்க பாய்ந்தாள். நல்ல வேளை, ராமன் காப்பாற்றவில்லை என்றால் சீதை தாக்கப்பட்டிருப்பாள். இனியும் பொறுத்து பயனில்லை என்று ராமன், லக்ஷ்மணா, இவளை அங்கீகரணம் செய் என்று உத்தரவிட்டான். அவ்வாறே லக்ஷ்மணனும் வாளை எடுத்து சூர்பனகையின் மூக்கையும் காதையும் வெட்டி துரத்தினான். ரத்தம் சொட்ட சொட்ட அரக்கி சூர்பனகையை காட்டுக்குள் ஓடி மறைந்தாள். பிறகு ராமனும் சீதையும் காட்டுக்குள் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அன்னம் ஒன்று ஆற்றங்கரையில் அழகாக நடந்து கொண்டிருந்தது. அண்ணன் நடை என்று சொல்வார்களே அதுபோல. சிறிது நேரம் ராமன் சீதையையும் அன்னத்தையும் மாறி மாறி பார்த்து நடை அழகை ரசிக்கிறான். சீதையும் சும்மா இருக்கின்றாளா என்ன? ஆற்றுக்கு ஒரு யானை தண்ணீர் குடிக்க வருகிறது. அதன் நடையை பார்த்து சீதை ராமனின் நடையோடு ஒப்பிட்டு மகிழ்கிறாள். பரஸ்பரம் அவர்கள் இவ்வாறு மகிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது விதி சூர்பனகை வடிவில் வந்தது. ராமனை கண்டாள் சூர்பனகை. இவன் மன்மதனோ, இந்திரனோ, மகாதேவனோ, மகாவிஷ்ணுவோ என்று யோசித்தாள். மன்மதனுக்கு உடல் இல்லை, இந்திரனுக்கு 1000 கண்கள் ஆயிற்றே. மகாதேவனோ, அவனுக்கு நெற்றிக்கண் உண்டே. கைகளும் இவனுக்கு 4 இல்லையே. சரி, இவன் யார்? சிவனால் எரிக்கப்பட்ட மன்மதன்தான் மறுபடியும் தவம் செய்து உடலோடு வந்துவிட்டானோ? இந்த அழகன் ஏன் இந்த அழகன் ஏன் தன் உடம்பை வருத்தி கொண்டு தவம் செய்கிறான்? செந்தாமரை போன்ற கண்களை உடைய இவன் ஏன் தவம் செய்து கொண்டு காலத்தை வீண் செய்கிறான்? சூர்பனகை மனம் வேறு எங்கும் செல்லவில்லை. ராமன் வேலையே உள்ளது. என்ன செய்யலாம்? ஏமாற்றலாம் என்று உள்ளத்தில் முடிவு செய்து விட்டாள். யாரும் எதையும் தயக்கமின்றி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். சூர்பனகை ஒரு அரக்கிதான். எனவே அவளது தீய எண்ணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தன்னை ஒரு அழகிய பெண்ணாக மாற்றிக்கொண்டாள். ராமனுடைய கால்களை பணிந்தாள் அவ்வழகிய பெண். தீதியில் வருக ஆக திருனின் வரவு என்றான் ராமன். வரவு நல் வரவு ஆகுக என்ற ராமனின் பேச்சு நமக்கு பல அர்த்தங்களை உணர்த்துகிறது. சூர்பனகைதான் தன் வரவின் மூலம் பல பிரச்சனைகளை ராமாயணத்தில் ஏற்படுத்த போகிறாள். அவள் ராமனை விரும்ப போய் அது நடக்காததற்கு சீதையே காரணம் என்று தன் அண்ணன் ராவணனிடம் சொல்ல, அப்புறம் ஏற்பட்ட அவலங்களுக்கு ஏது எல்லை? இதே அனுமன் ராம லட்சுமணர்களை முதலில் பார்க்கிறான். வரவு நல்வரகாட்டும் என்ற அனுமனின் சொற்களில் போலித்தனம் இல்லை, கள்ளத்தனம் இல்லை. ராமலட்சுமணர்கள் வரவு சுக்கிரவனுக்கு நல்லதாக முடிய போகிறது. சூர்பனகையின் வரவு அப்படியல்ல. ஊர் ஏது, பேர் என்ன?
சொந்தக்காரர்கள் யார் என்று அவளை விசாரித்தான் ராமன். நான் பிரம்மாவின் பேரனுக்கு புதல்வி, குமாரனுடைய தங்கை, வெள்ளிமலை எடுத்த ராவணனுக்கும் தங்கை, காமவல்லி என்று பெயர் என்றாள் அந்த உண்மை விளிம்பி. சரி, இங்கு எதற்கு வந்தாய் சொல் என்றான் ராமன். பெண்கள் தங்கள் எல்லா கஷ்டத்தையும் சொல்ல முடியாது, இருந்தும் நான் சொல்கிறேன். காமதேவன் என்னை மிகவும் துன்புறுத்துகிறான், எனவே நீயே என்னை காப்பாயாக என்றாள் அவள். ஆம், காமம் அப்படிப்பட்டதுதான். சூர்பனகை மட்டுமல்ல, ராவணன் அழியப் போவதும் அப்படித்தான். உலகில் மண் ஆசை, பொன்னாசை இவற்றை விட பெண் அல்லது ஆண் ஆசை மிக கொடியது, தீராதது. கடலில் எவ்வளவு நதிகள் வரட்டும், கடலுக்கு திருப்தி ஏற்படுகிறதா என்ன? தீயினுள் எத்தனை விறகுகளை போடுங்கள், தீ போதும் என்கிறதா என்ன? நெருப்பில் எவ்வளவு நெய்யை வேணாலும் ஊற்றுங்கள், போதும் என்று சொல்லாது, மாறாக கொழுந்துவிட்டு எரியும். காமமும் அப்படிதான். வீரரே, என்னை காந்தர்வ முறையில் மணந்து கொள்ளும், அதனால் ராவணன் உமக்கு சிநேகமாவான். ராட்சசுகளும் அரக்கர்களும் உன்னை பணிவர் என்றாள் சூர்பனகை. ராமன் பெரிதாக சிரித்தான். ஆகா, புது மனைவி, அரக்கர்கள் சிநேகம்! நான் அயோத்தியிலிருந்து வந்து செய்த தவம் பலிக்கத் தொடங்கிவிட்டது. ராமன் தன் வெண்மையான பற்களை காட்டி சிரித்தான். அப்பொழுது இளங்குடி போன்ற சீதை வந்து கொண்டிருந்தாள். அவளது அழகு சூர்பனகையை வளவளத்த வைத்தது. வீரனே, வருகிறாளே, அவள் ஒரு ராட்சசி, மாமிசம் தின்பவள். இவளை தூரத்தள்ளு என்றால் பொய் சொல்லி சூர்பனகை. ஆகா, பாம்பின் கால் என்று பரிகாசம் செய்தான் ராமன். இந்த கிண்டலை புரிந்து கொள்ள காம வயப்பட்டிருந்த சூர்பனகையால் இயலவில்லை. மேகத்தை தழுவும் மின்னல் கொடியைப் போல ராமனை வந்து தழுவி கொண்டாள் சீதை. இனி விபரீதம்தான் என்று எண்ணிய ராமன், ஏ பெண்ணே, என் தம்பி கோபக்காரன், அவன் வருவதற்குள் ஓடிப்போ என்றான் அரக்கியிடம். சொல்லிவிட்டு வீட்டினுள் சீதையுடன் சென்றான் ராமன். ஆனால் காமத்தை சுட்டரிக்க இரவு முழுவதும் ஆசிரம வாயிலே இருக்கிறாள் ராட்சசி சூர்பனகை. விடிந்தது. ராமன் வெளியிலேயே செல்ல தபங்கள் பண்ணி கொண்டிருந்தான். சீதை ஆசிரமத்துக்குள் இருக்கிறாள். இதுதான் சீதையை தூக்கி போகும் சமயம் என்று எண்ணி ஆசிரமத்தில் புகுந்தாள் அவள். பக்கத்தில் லக்ஷ்மணன் இருப்பதை பார்க்கவில்லை அவள். லக்ஷ்மணன் வேகமாக அந்த அரக்கின் தலைமுடியை பிடித்து தன் வாளால் அங்கிரணம் செய்கிறான். ஐயோ என்று ரத்தம் பெருக தன் இனத்தாரை அழைத்து புலம்பினான் சூர்பனகை. அலறிக்கொண்டு கரண் இருந்த இடம் தேடி ஆகாயத்திலிருந்து இடி விழுந்தது போல சூர்பனகை விழுந்தாள். என்ன செய்தி என்றான் கரண். அரக்கர்கள் சூழ அமர்ந்திருந்தனர். அலறிக்கொண்டு கரண் இருந்த இடம் தேடி ஆகாயத்திலிருந்து இடி விழுந்தது போல் சூர்பனகை விழுந்தாள். என்ன செய்தி என்றான் கரண். அரக்கர்கள் சூழ அமர்ந்திருந்தான் அவன். ரத்தம் பெருக்க துடித்தாள் சூர்பனகை. இதோ பார், என்னை அங்கீகரணம் செய்து ராமலட்சுமணர்கள் அவர்களும் இக்காட்டில் இருக்கிறார்கள் என்று அலறினாள் அந்த அரக்கி. கரண் சூர்பனகையின் சகோதரன் திடுக்கிட்டு எழுந்தான். தங்கையே, நடந்ததை நினைவுபடுத்தி சொல். யார் உன்னை ரத்தம் சொட்ட சொட்ட அங்கீகரணம் செய்தது? இக்காட்டில் எவன் காக்கைகளுக்கும் நரிகளுக்கும் இரையாக துணிந்து விட்டான்? சும்மா இருந்த சர்பத்தை எவன் கால் விரல்கள் குத்தினது? யார் அந்த மடையன்? அவனது இரத்தத்தை பூமி குடித்து மகிழப் போவதை பார் என்று வானுக்கும் பூமிக்கும் குதித்தான் கரண். இரண்டு பேர்கள், ராமலட்சுமணன் என்று பெயர், ஒரு பெண்ணோடு காட்டுக்கு தவம் செய்த வந்துள்ளனர். அவர்களே இந்நிலைக்கு காரணம். அவர்களது இரத்தத்தை குடிக்க ஆசைப்படுகிறேன். முதலில் இதனை செய் என்று கூக்குரலிட்டாள் சூர்பனகை. கரண் உடனே தன் 14 சேனாதிபதிகளை ராமலட்சுமணர்களை அழிக்கவும் சீதையை தூக்கி வரவும் அனுப்பினான். ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.